உங்கள் காதல். உன்னுடைய பிறந்த தேதி செப்டம்பர் 18, 2003 இல்லை. இன்னையிலிருந்து மிஸ்ஸஸ் கயல் சூரியகுமாருடைய பிறந்த தேதி செப்டம்பர் 18, 2002. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொய் சொல்றது மட்டும்தான். என்ன கையல், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இன்னும் பதில் எதுவும் சொல்லாம இருக்க? என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு இப்படி இருக்க? நீ உங்க வீட்ல எப்படி இருந்தியோ அப்படியே இங்க இருக்கலாம் கயல். உனக்கு துணையா நான் இருக்கேன். நீ உன்னோட பிறந்த வீட்டு ஆளுங்களை நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. இந்த ஜமீனோட மருமகனி, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, கல்யாணமான பொண்ணு முகம் இப்படி வாட்டமா இருந்துச்சுன்னா கட்டிக்கிட்டவன் மனசு தடுமாறி போயிடும். அதனாலதான் சொல்றேன், வீட்டு மகாலட்சுமிங்க எப்போ சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அதான் அவங்களுக்கும் நல்லது, நீ வாழ வந்த வீட்டுக்கும் நல்லது. அதே மாதிரி இந்த வீட்டை பத்தி நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் என்கிட்ட தயங்காம கேளு, நான் சொல்லித்தரேன். என்ன கயல், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உன் கவனம்லாம் இங்க இல்லையே. என்னாச்சு கயல்? ஒருவேளை அந்த மொரட்டு ஆபீசர் எதுவும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டானா? என்கிட்ட சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? நல்ல சகஜமா இருக்க பாரு. சரி, உனக்கு ஏதாவது வேணுமா? அப்படி இருந்தாலும் தயங்காம நீ என்ன கேளு. நானும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். சாமி எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்க நினைக்கல கயல். ஆனா அதை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. பெத்தவங்களுக்கு பெத்ததுங்க மட்டும்தான் சொந்தம். ஆனா என்ன மாதிரி பெத்துக்காதவங்களுக்கு பாக்குற எல்லா பிள்ளைங்களுமே எங்க பிள்ளைங்க தான். அதனால உன் மனசுக்குள்ள எந்த வேதனையும் இல்லாம எதுவா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லணும், சரியா? இனி நான் உன் முகத்துல கண்ணீரே பார்க்க கூடாது கயல். சரி, இந்த அம்மா கேக்குறேன், உனக்கு என்ன வேணும்? தண்ணி. என்ன வேணும்? குடிக்க தண்ணி வேணும். குடிக்க தண்ணி வேணும்னா நீ கேட்க வேண்டியதானே கயல்? நீ கேட்டு யாரு இல்லைன்னு சொல்லிட போறா? ஏய் கௌரி, குடிக்க தண்ணி கொண்டு வசிக்கிறோம். அந்த கொண்டு வரேமா. நீயும் இந்த ஜமீன் வீட்டு மருமகதான், அது முதல்ல புரிஞ்சுக்கோ கயல். நீ ஒரு குரல் கொடுத்தா வேலைக்காரங்க வர போறாங்க, நீ சொல்றத செய்ய போறாங்க. அதுல என்ன உனக்கு தயக்கம்? அம்மா தண்ணி. வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற புள்ள இது, கொஞ்சம் கூச்சப்படதான் செய்யும். அதனால நீ தான் என்ன வேணும் ஏது வேணும்னு அப்பப்ப கேட்டு செய்யணும், புரியுதா? சரிங்கம்மா. சரி போ. இவ்ளோ தாகத்தை வச்சுக்கிட்டு நீ யார்கிட்டயும் தண்ணி கேட்காம இருந்திருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா கயல்? இனிமே உனக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிடு, சரியா? ஐயோ, ஐயோ மாமா, ஒரு காலத்துல சிங்கம் மாதிரி கம்பீரமா வாழ்ந்தீங்க, போட்டோல கூட அப்படியே இருந்தீங்களே. ஐயோ மாமா, உங்களுக்கு இந்த நிலைமையா? இத பாக்கும்போது நெஞ்செல்லாம் அடைக்குது மாமா. ஜல்லி ஜல்லியா நொறுங்கிட்டீங்களே மாமா. ரொம்ப ஓவரா போறணும். தொடாதடி. எங்க அப்பாவோட போட்டோத்தோட நீ யாரடி? தள்ளி போ. என்னைக்கும் இல்லாத திருநாளா? இத்தனை வருஷமா ஹால்ல கம்பீரமா இருந்த எங்க அப்பாவோட போட்டோ
இப்படி கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. இதெல்லாம் ஏதோ கெட்ட சகுனம் மாதிரில இருக்கு. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் ஷோ இப்படி நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீ என்ன பேச்சு பேசுற ராஜி? தேவையில்லாம எதுக்கு இந்த பொண்ணை சம்மந்தப்படுத்தி பேசுற? வந்திருக்கிற பொண்ணு மனசு கஷ்டப்படாது. ப்ளீஸ், யாரையும் குத்தி காட்டி பேசியெல்லாம் பழக்கம் இல்ல. நான் உண்மைதான் பேசுறேன். தோ இந்த கயல் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்தப்போ என் அண்ணா ஆசாசியா ஃபாரின்ல இருந்து ஒரு ஜாடி வாங்கி கொடுத்தாருமா. அத போட்டு உடைச்சிட்டா. இப்ப மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வந்தா, அதுவும் வந்த முதல் நாளே இத்தனை வருஷமா போட்டோல இருந்த மாமா இப்படி நொறுங்கி போயெல்லாம் இருக்காரு. இத பாக்கும்போது எல்லாருக்கும் வர சந்தேகம் தான் எனக்கும் வந்திருக்கு. ப்ளீஸ், அதுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. வந்ததும் வராததுமா அவளை குத்தி பேசி என்ன ஆக போகுது? நாம தானே அவளை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்தோம். நாமளே இப்படி பேசலாமா? தனம், அவ சொல்றதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ சொல்ற மாதிரி மருமகளா நாம தான் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். எதுக்காக? பெரியவங்களோட ஆசை, அதுக்காக தானே. ஆனா நாம அவரோட ஆசைய மனசுல நினைச்சு ஏற்பாடு பண்ண கல்யாணம் தடமாறி போச்சு. இவ வந்தது அப்படி இல்ல. இவ விஷயத்துல எதுவுமே முறையா நடக்கல. இந்த கல்யாணமே அவசர கதியில தான் நடந்துச்சு. சரி, நடந்தது நடந்துடுச்சுன்னு நம்ம மனசை தேத்திட்டு இருக்கும் போது இவ்ளோ நாளுமே கம்பீரமா இருந்த பெரியவரோட போட்டோ இப்ப தலை கீழே விழுந்து நொறுங்கி இருக்குன்னா அவருக்கே இவ வந்தது பிடிக்கலையோ என்னமோ. அதுக்கு இல்லக்கா, நடந்ததை இப்ப மாத்த போறோமா? இப்ப நாம சொல்ற இந்த வார்த்தை அந்த பொண்ணு மனசுல ஒரு தீராத காயத்தை ஏற்படுத்தும்ல, அதுக்காக தான் சொன்னேன். மனசுல வச்சுக்கிட்டே அத பொறுமையோட விடுறத விட அப்பப்போ மனசுல இருக்கிறத கொட்டி தீக்கிறது எவ்வளவோ நல்லது தானோ. இத பாருங்க, இப்ப இதோட விட்டுருங்க. இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். மா வேண்டாம்மா, எல்லாமே கண்ணாடியா இருக்கு. கையில ஏதாவது குத்திர போது நான் பார்த்து எடுத்து வச்சுக்கிறேம்மா. போட்டோ ஒன்றும் ஆகல. நான் உடனே சரி பண்ணி மறுபடியும் ஹால்லே மாட்டி வச்சிடறேம்மா. நீங்க போங்கம்மா. வேண்டாம், இத நானே ரெடி பண்ண சொல்றேன். உன்கிட்ட இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் சூர்யா. இனிமேலாவது பெரியவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல சூர்யா, நீயும் எடுக்க வேணாம். அக்கா அதுதான் சொல்ல வராங்க. இன்னும் கங்கணத்தை கழட்டி முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கும் கை கால் அடிபடக்கூடாது. அதனால இத நானே எடுத்து வைக்க சொல்லிடுறேன். நீ அப்புறமா வந்து எடுத்துட்டு போய் புது ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்து மாட்டி வை. என்ன பத்மா பாத்துக்கிட்டே இருக்க? அக்காவை உள்ள கூட்டிட்டு போ. இத பத்தின பேச்சை இத்தோட விட்டுருங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க முதல்ல.
ராமசாமி, செல்வி, 2 பேரும் இங்க கொஞ்சம் வாங்க. அடியே கையில செருப்பால அடிக்கிற வலியை விட இப்படி சென்டிமெண்டான விஷயத்த பண்ணி அதால வர வலி எப்பவுமே ரொம்ப கொடூரமா இருக்கும்டி. அதத்தான் இனிமேல் நான் உனக்கு கொடுக்க போறேன். இப்போ பிரிஞ்சு நடந்து போற நீங்க 2 பேரும் பர்மனண்டா பிரியணும். நான் கண்டிப்பா பிரிச்சு காட்டுறேன். அம்மா, யாருக்கும் எதுவும் அடிபடாம பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க. சரி, மீதி அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே பார்த்து. சரிம்மா. சரிம்மா, பார்த்து குடிமா. உன் மனசு சுத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் இனிமே எந்த காரியத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது. மணி 3 தான் ஆகுது. கயல், என்ன கயல், தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல, டைம் ஆச்சுன்னு தான் எழுந்திருச்சிட்டேன். மணி 3:30 தான் ஆகுது கயல். புதிய இடம்ல, அதான் தூங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். நீ படு கயல். 5:30 மணி வாக்குல எந்திரிச்சா போதும். படுமா, படுமா, படு. செப்டம்பர் 18, 2002. அப்பாவுடைய ஆசைக்காவது சொல்லுமா? செப்டம்பர் 18, 2002. ஆசைக்காவது சொல்லு. என்னம்மா, எதுக்கு இப்ப திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்ட? மனசுல எதையும் நினைச்சு குழப்பிக்காத. நிம்மதியா படுத்து தூங்கு. எதையும் யோசிக்காத கயல். நீ படுத்து தூங்கு.